ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्री दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ओम शांति शांति शांति. केनोपनिषत् शांति मंत्र. ओम आप्यायन्तु ममांगानि वाक् प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ओम शांति शांति शांति. கேனோபனிஷத்துல முதல் கண்டம் எனப்படுகின்ற முதல் அத்தியாயம் பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். 8 மந்திரங்கள். இந்த உபனிஷத் 4 அத்தியாயங்களை கொண்டது. இல்லை, முதல் அத்தியாயத்தில் 8 மந்திரங்கள், அதை நிறைவு செய்திருக்கிறோம். என்னுடைய சுருக்கம் சாரம் என்ன என்று பார்த்தால், சிஷ்யனுடைய கேள்வியோட தொடங்கியது. எதனால் தூண்டப்பட்டு இந்த மனது, பிராணன் இவைகள் செயல்படுகின்றன? இதனால் தூண்டப்பட்டு வாக்கு, கண், காது இவைகள் செயல்படுகின்றன. சுருக்கமாக சொன்னால், நம்முடைய உடம்பு, மனது, பிராணன், இந்திரியங்கள் இவைகள் எதனால் தூண்டப்பட்டு செயல்படுகின்றன, அல்லது எது இருப்பதினால் இவை செயல்படுகின்றன, இவற்றுடைய செயல்பாட்டிற்கு, இருப்பிற்கு, இயக்கத்திற்கு காரணம் என்ன? சாமான்யமாகவே நமக்கு அனுபவத்தில் இருக்குது. உடம்பு பஞ்சபூத காரியம், ஜடமானது. உடம்பை இயக்குகின்ற ஒரு உயிராற்றல் உள்ளே இருந்து அதை நடத்துகின்றது. அது இல்லை என்றால் உடம்பு ஜடமானது. இந்த உயிர் என்பது என்ன? இந்த உயிர் எந்த ஒரு சக்தி இந்த உடம்புல இருந்து உடம்பு இயங்குவதற்கு, கண்ணு பார்க்கறதுக்கு, காது கேட்கறதுக்கு, வாய் பேசுறதுக்கு, மனது சிந்திப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அந்த சக்தி என்ன? அதனுடைய சொரூபம் என்ன என்பது கேள்வி. அதற்கு குருவினுடைய பதில், அது கண்ணுக்கு கண்ணானது, காதுக்கு காதானது, வாக்குக்கு வாக்கானது, பிராணனுக்கு பிராணனானது, மனதுக்கு மனமானது. இப்படி கண், காது, வாக்கு, பிராணன், மனது அனைத்திற்குள்ளும் இருப்பது அதற்கு வேறானது. கண்ணுக்கு கண்ணானது, பிராணனுக்கு பிராணனானது, மனசுக்கு மனசானது, வாக்குக்கு வாக்கானதுன்னு சொன்னதோட தாத்பரியம், அவைகள் சுதந்திரமாக செயல்படக்கூடியவை அல்ல, அவை ஜடமானது. அதற்கு வேறாக இருக்கின்ற ஒரு சைத்தன்யமானது இவற்றை நடத்துகின்றது. அது ஒன்றுதான். அல்ல, கண்ணுக்கு கண்ணாகவும் பிராணனுக்கு பிராணனாகவும் மனதுக்கு மனதாகவும் வேறொன்று இருக்கு.
எது இருக்கிறதுனால காது கேட்குமோ, கண்ணு பார்க்குமோ, மனது சிந்திக்குமோ அந்த ஒன்று அது ஆத்மா, அது பிரம்மம் என்பதுதான். அதுக்கப்புறம் சரி, அப்படி இருக்கிற அந்த ஆத்மாவை பார்க்க முடியுமா? அது இருக்கிறதுனா இருக்கிறதுங்கிறதை நான் எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி பார்க்கிறது என்று கேட்டால் அதை காண முடியுமானா அது அறியப்படும் பொருளாக அறியக்கூடியது அல்ல. அது இந்திரியங்களுக்கு விஷயமாகக்கூடியது அல்ல. அது அப்பிரமேயம். பிரமேயம்னா இந்திரியங்களுக்கு விஷயமாகிறது, பிரமாணங்களால் அறியப்படக்கூடியது பிரமேயம். அப்படி பிரமாணம், இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விஷயமாகக்கூடியது அல்ல. ஏன் என்றால் அந்த பிரமாணங்கள் அந்த இந்திரியங்களுக்கு பின்னால் இருப்பது. அதனால் இந்திரியங்கள் எது இருக்கிறதுனால இந்திரியம் இருக்கோ அந்த ஒன்றை இந்திரியத்தினால் பார்க்க முடியாது. அதனால் அதற்கும் உயிராக, அப்போ அதற்கு ஆத்மாவாக இருக்கின்றது என்பதுதான் எங்கள் கருத்து. அது அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கின்றது. அதனால் அந்த இந்திரியங்களால் அதை அறியப்படும் பொருளாக அறிய முடியாது. இப்போ விளக்கு இருக்கு, விளக்கு புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் காட்டுகின்றது, எல்லாவற்றையும் காட்டுகின்றது. இந்த பொருள்கள் மட்டும்தான் இங்கே இருக்கான்னா அதற்கு மேலே அதிசூக்ஷ்மமாக இந்த விளக்கு எரிவதற்கு காரணமான மின்சாரம் அதற்கு பின்னால் இருக்கின்றது. விளக்கு எல்லாத்தையும் காட்டுதே, அது மின்சாரத்தையும் காட்டுமான? மின்சாரத்தை காட்டலை, அதனால் மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இப்போ மின்சாரம் இருக்குனாக்கா அந்த மின்சாரத்தை நான் எப்படி தெரிந்து கொள்வது? மின்சாரத்தை கண்ணில் பார்க்கணுமே, பார்த்தா தானே அது இருக்குன்னு நான் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த விளக்குனால மின்சாரத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியலையே. அப்போ எப்படி அதை புரிந்து கொள்வது? அதற்காக இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் இருந்தால் அறியப்பட வேண்டும். அப்போ எப்படி அதை அறிந்து கொள்வது என்றால், எது இருக்கிறதுனால இந்த விளக்கானது அனைத்தையும் காட்டுகின்றதோ அந்த ஒரு சக்தி அது மின்சாரம்னு புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த விளக்கு தானாக எரியக்கூடியது அல்லங்கிறது நமக்கு தெரியும். மின்சார சம்பந்தம் இல்லைன்னா விளக்கு எதையும் காட்டுவது இல்லை, தானும் ஒளிர்வது இல்லை, புறத்தில் இருக்கிறதையும் ஒளிர்விப்பது இல்லை. அப்போ அது தன்னளவில் பிரகாசம் இல்லாதது, தான் பிரகாசம் அடைவதற்கு வேறொன்றை சார்ந்து இருக்கக்கூடியது, எதிர்பார்த்து இருக்கக்கூடியது. அதனால் அதற்கு பின்னால் இந்த விளக்கு அனைத்தையும் காட்டுகின்றது என்பதே அதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்பதற்கான பிரமாணம். கண்ணு அனைத்தையும் பார்க்கின்றது என்பதே கண்ணுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி ஒரு உயிர், ஒரு அபூர்வமான சக்தி, கண்ணால் பார்க்க முடியாமான அதிர்ஷ்டமான சக்தி, அது திருஷ்யமாக பிரத்யக்ஷமாக விஷயமாகாத ஒன்று அதற்கு பின்னால் இருக்கிறதுங்கிறது அதுவே பிரமாணம். அது கண்ணு தெரியுதுங்கிறதுக்கே, கண் தெரிகிறது என்பதே நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு பிரமாணம். உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கு பிரமாணம் என்னது? பார்த்தோம்மா, உயிரை யாராவது பார்த்துருக்கானா? யாரும் பார்த்தது இல்லையே. அப்போ இந்த உடம்பை எப்படி தான் அறுத்து பார்த்தாலும் உயிர் எங்கே இருக்குன்னு பார்க்க முடிவது இல்லை. அதனால் உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமானா? இல்லை. அது என்னால் உணர்வாக அறியப்படுகின்றது. கண்ணு தானாக பார்க்காது. அப்போ அது கண்ணு தான் பிரகாசித்து இன்னொன்றை பிரகாசிக்கின்றது. மனது தான் அறிவை பெற்று பிறகு இன்னொன்றை அறிவிக்கின்றது, அறிந்து கொள்ளுகின்றது. அதனால் அப்படி ஒரு அதிர்ஷ்டமான ஒன்று இதன் பின்னால் இருக்கின்றது, அனைத்தின் பின்னாலும் இருக்கின்றது. அது ஒன்றுதான், அது பலன்னு சொல்ல முடியாது. கண்ணால் பார்க்கிற பொழுது பார்க்கிறவன் அப்படின்னு சொன்னாலும், காதால் கேட்கிற பொழுது கேட்கிறவன்னு சொன்னாலும், இந்த பார்க்கிறவன் கேட்கிறவன் வேற வேற ஆளுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரே ஒரு சக்தி தான், அது இருக்கிறதுனால இது அனைத்தும் வேலை செய்கின்றது. அந்த ஒன்று ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்த உடம்புக்கு மட்டும் இல்லை, எல்லா உடல்களுக்குள்ளும் அது ஆத்மாவாக இருக்கின்றது. அதனால் என்னுடைய ஆத்மாவை எப்படி என்னால் பார்க்க முடியாதோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய உடம்போட ஆத்மாவை என்னால் பார்க்க முடியாது. அதனால் என்னுடைய ஆத்மா தான் எனக்கு உள்ளே இருக்குங்கிறதுனால பார்க்க முடியாது. பக்கத்தில் இருக்க உடம்புல இருக்க ஆத்மாவை பார்க்கலாமான? அது எந்த விதத்திலும் அறியப்படும் பொருளாக அறியக்கூடியது அல்ல. அனைத்துள்ளும் ஒன்றாய் இருப்பது, அனைத்திற்கும் ஆத்மாவாய் ஆதாரமாய் இருப்பது. இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட சுருக்கமான விஷயம். இப்படி உபதேசம் செய்த பிறகு 2வது அத்தியாயத்தில்
ஆசிரியர் சிஷ்யனுக்கு இது புரிஞ்சதா புரியலையா என்பதை பார்ப்பதற்காக ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி மாதிரி கேட்கிறார். நீ அவர் கேள்வியாக நேரடியாக கேட்கல, ஆனால் அவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். இவரோட புரிந்து கொள்ளுதல் என்ன என்பதை பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி கேட்டு பிறகு விளக்கம் கொடுக்கின்றார். இந்த 2வது அத்தியாயத்தில் 5 மந்திரங்கள் இருக்கின்றன. இது முதல் அத்தியாயத்தை விட இன்னும் சுருக்கமான அத்தியாயம். அதே சமயம் இன்னும் ஏற்கனவே முதல் அத்தியாயத்தில் சொன்ன இந்த 2வது அத்தியாயத்தில் சரி, இந்த முதல் அத்தியாயத்தில் சொன்ன விஷயத்தை இன்னும் விவரித்து சொல்லுகின்றார். இதை இப்படி சொல்வார்கள். முதல் அத்தியாயம் உத்தம அதிகாரிக்காக ரொம்ப அதிசூக்ஷமமாக சொன்னார். 2வது அத்தியாயத்தில் இன்னும் கொஞ்சம் இறங்கி முதல் அத்தியாயத்தில் சொல்ல விஷயங்கள், முதல்ல உபதேசம் பண்ணது புரியாமல் இருக்கக்கூடிய நடுத்தரமான மாணவர்கள் இருக்காங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஆளுன்னு இருக்கான், அவனுக்கு சும்மா அப்படி மேலாக சூத்திரம் சொன்னால் போதும். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லணும். அதற்கப்புறம் கடைசி பெஞ்சு லாஸ்ட் பெஞ்ச் ஆள் இருக்கிற அதம அதிகாரி, அவருக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லணும். அது அடுத்த அத்தியாயத்தில் வருது. 3வது அத்தியாயத்தில் இன்னும் இறங்கி ஒரு கதையோட உதாரணத்தோட சொல்லுகின்றார். முதல் அத்தியாயம் உத்தம அதிகாரிக்குன்னும், 2வது அத்தியாயம் மத்தியம அதிகாரிக்குன்னும், அடுத்து 3வது அத்தியாயம் அதம அதிகாரி கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு சொல்வதாக இந்த உபனிஷத்து இருக்குன்னு வியாக்கியானக்காரர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த சுருக்கமான முகவுரையோடு நம்ம இந்த அத்தியாயத்தை தொடங்குகின்றோம். இந்த கண்டம்னு பேர். 2வது கண்டத்தில் முதல் மந்திரத்தை படிக்கலாம். இதற்கு ஆச்சாரியரே, சங்கராச்சாரியரே ஒரு பழைய முதல் அத்தியாயத்தினுடைய விஷயத்தையும் சொல்லி இந்த அத்தியாயத்தோட தொடர் எதனால் தொடர்கிறதுங்கிற அந்த சம்பந்த பாஷ்யம்னு அதற்கு பேர். அது ஆச்சாரியரே ஒரு விரிவான முகவுரை கொடுத்துருக்கிறார். அந்த முகவுரை பார்க்கிற பொழுது நமக்கு இன்னும் அது விளக்கமாக விளங்கும். அதனால் நான் ரொம்ப அதிகமான முகவுரை சொல்லலை, ஏன்னா பாஷ்யத்திலே முகவுரை இருக்குது. அதனால் முதல்ல 2வது அத்தியாயத்தினுடைய முதல் மந்திரத்தை படிச்சுட்டு அதற்கு சுருக்கமான பொருள் பார்த்துட்டு அதற்கப்புறம் பாஷ்ய முகவுரை பார்க்கலாம். அதன் பிறகு மந்திரத்தோட விளக்க உரை பார்க்கலாம். முதல் மந்திரம். யதி மன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷு அதனு மீமாம்ஸ்யமேவ தே மன்யே விதிதம் யதி மன்யசேசு வேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷ்வதனு மீமாம்ஸ்யமேவ தே மன்யே விதிதம். இந்த மந்திரம் படிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான மந்திரம். இது மட்டுமல்ல, இந்த 2வது கண்டத்தில் இருக்கக்கூடிய 5 மந்திரங்களுமே ரொம்ப சுவாரஸ்யமான மந்திரங்கள், ரொம்ப ஆழமான கருத்துடையதும் கூட, ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை ரொம்ப தெளிவாக விவரிக்கக்கூடியதும் கூட. மந்திரத்தோட அர்த்தம் பார்க்கலாம் நம்ம புஸ்தகத்தில். 37வது பக்கம், 38வது பக்கம். 38வது பக்கத்தில் அதில் அந்த மந்திரத்தோட முகவுரை இருக்குது. இன்னும் போன 39வது பக்கம்.
அங்கே தான் ஸ்லோகா மந்திரார்த்தம் இருக்குது, அதுலேயும் இல்லை. அடுத்து 40வது பக்கம். 40வது பக்கத்தில் பதவுரை இருக்குது. 40வது பக்கத்தில் இந்த பதவுரை பாறைன்னு இருக்குது. பதவுரை முதல் வார்த்தையை சுவேத என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார். மந்திரத்தில் இருக்கக்கூடிய சுவேத அப்படின்னா நன்கு அறிவேன். சிஷ்யனை பார்த்து குரு சொல்கிறார், நீ நன்றாக நான் அறிந்து கொண்டேன், நான் நன்கு அறிவேன் என்று சொன்னால் இது எதி மன்யசே என்று நீ எண்ணுவாயே. ஆனால் இதுவரைக்கும் நான் உபதேசம் பண்ண இந்த பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை நான் நன்றாக அறிவேன் என்று நீ நினைத்தாயே. ஆனால் அஸ்ய பிரம்மணக எது ரூபம், இந்த பிரம்மத்தினுடைய எந்த ஸ்வரூபமானது இருக்கின்றதோ அதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் என்று நீ எண்ணுவாயே. ஆனால் துவம் தப்ரமேவாப்பி வேத, நீ அற்பமாகவே மிக குறைவாகவே அறிந்தவன் ஆகிறாய். அதனால நான் நல்லா எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க உனக்கு புரியலேன்னு அர்த்தம். அதாங்க அர்த்தம். நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சதான்னா நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அப்போ நீ கொஞ்சம் தான் அறகுறையாக தான் புரிஞ்சிருக்க அப்படின்னு இங்கே சொல்கிறார் குரு. அதனால் அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாருங்கிறதெல்லாம் பின்னாடி ஆச்சாரியர் பாஷ்யத்தில் பார்க்கலாம். அதனால் இந்த மற்ற விஷயத்துக்கு வேற உலக விஷயங்கள் பாடம் நடத்திட்டு என்ன தெரிஞ்சதான்னா தெரிஞ்சது, எவ்வளோ தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னா அது ஓகே. ஆனால் ஆத்ம விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நான் நன்றாக சாதாரணமாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்பலாம். நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ தான் சந்தேகப்படணும், என்ன புரிஞ்சுக்கிட்டே திரும்ப சொல்லுன்னு. அந்த மாதிரி இங்கே குரு சொல்கிறார், நான் நன்கு புரிந்து கொண்டேன். சுவேத அப்படின்னு வார்த்தை இருக்குது. சுவேதன சுஷ்டு வேத, நன்றாக நான் அறிந்து கொண்டேன் என்று நீ நினைத்தாயே. ஆனால் நீ அந்த பிரம்மத்தை பற்றி, பிரம்மத்தினுடைய சொரூபத்தை குறைவாகவே அல்பமாகவே அறிந்தவன் ஆகின்றாய். அதுக்கப்புறம் அஸ்ய தேவேஷு எது துவம் அதனு தே மீமாம்சியமேவ, இந்த பிரம்மத்துக்கு தேவேஷு, இந்த பிரம்மமாகிய பிரம்மத்திற்கு அதி தெய்வத்தில் இருப்பதாக தேவேஷு எந்த ரூபத்தை எண்ணுகிறாயோ அதையும் நீ அற்பமாகவே அறிந்தவன் ஆகிறாய். அதனு தே மீமாம்சியமேவ, அதனால் நீ பிரம்மத்தை விசாரிக்கக்கூடியதாகவே ஆகிறது. மீமாம்சியமேவன, நீ இன்னும் நன்றாக விசாரணை பண்ண, நன்றாக தெரிந்து கொண்டேன்னு நீ நினைச்சேன்னாக்கா நீ கொஞ்சம்தான் தெரிந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே நீ இன்னும் அதை குறித்து விசாரம் செய்ய வேண்டும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அதான் நீ புரிந்து கொண்டாயின்னு கேட்கல, நீ இப்படி நினைச்சேன்னா நீ சரியாக குறைவாகத்தான் புரிந்து கொள்கிறாய். ஆகவே அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யன் பதில் சொல்கிறார். அதனால் இங்கே உபனிஷத்து மந்திரம்ங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக இருக்குது. குரு சிஷ்யனை பார்த்து நேராக கேட்கல, எடுத்த உடனே அவர் சொல்கிறார், நீ நன்றாக புரிந்து கொண்டே என்று நினைத்தேயானால் நீ குறைவாகவே புரிந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே, ஆகவே என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு சிஷ்யன் பதில் சொல்கிறான். அந்த பதில் தான் இருக்குது, குரு கேட்கறது இல்லை. விதித்தம் மன்யே, விதித்தம் மன்யே அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ அந்த கடைசி அந்த விதித்தம்ங்கிறது சிஷ்யன் சொல்லுகின்ற பதில். அது வரைக்கும் விதித்தம் மன்யே, அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை வரைக்கும் குரு சொல்கிறது. கடைசி 2 வார்த்தை இருக்க மன்யே விதித்தம், விதித்தம் மன்யே அப்படின்னா நான் இப்பொழுது பிரம்மம் அறியப்பட்டதாக ஆகலாம் என எண்ணுகிறேன். அதனால் அவன் தெளிவாக நான் நன்றாக புரிந்து கொண்டேன்னு சொல்லலை. சொன்னாக்கா நீ கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம்னு குரு சொல்லிட்டார். அதனால் புரிந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதற்கு முகவுரை, ஆச்சாரியருடைய பாஷ்ய முகவுரை பார்க்கலாம். அதனால் அதற்கு மேலே போகலாம். இன்னும் முன்னாடி 38வது அதுக்கு முன்னாடி
37வது பக்கத்தில் 2வது கண்டம்னு ஆரம்பிக்குது. அதில் ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கு. அது இந்த தமிழாக்கம் பண்ண ஸ்லோகம்னு நினைக்கிறேன். அவதாரிக்கா பாஷ்யத்தில் இருந்தால் நமக்கு பாஷ்யம். இந்த 2வது கண்டத்துக்கான அவதாரிக்கா, 2வது கண்டத்தில் முதல் மந்திரத்துக்கான அவதாரிக்கா பாஷ்யம். இந்த மந்திரத்தோட அர்த்தம்னு பார்த்தாக்கா இதான் சுருக்கமாக சொன்னாக்கா, நீ ஒருவேளை நன்றாக அறிகிறேன் என்று நினைப்பாயானால் நிச்சயம் பிரம்மத்தின் ரூபத்தை குறைவாகவே அறிந்திருக்கிறாய். இதனுடைய சொரூபத்தை நீ அறிகின்றாயோ, பிறகு தேவதைகளிடத்தில் இதனுடைய எந்த ரூபத்தை நீ அறிகின்றாயோ அதுவும் கூட அல்பமான அளவே. பிறகு உனக்கு பிரம்மமானது மேலும் விசாரிக்கத்தக்கதே ஆகும் என்று நினைக்கிறேன் என்று குரு சொன்ன உடனே சிஷ்யன் தனியாக போய் உட்காந்து அவன் யோசிச்சுட்டு பிறகு சொல்கிறான், விதித்தம் பிரம்ம இதி, இந்த பிரம்மம் என்னால் அறியப்பட்டது என்று நான் நினைக்கிறேன், நான் தெரிஞ்சு கொண்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்விதம். அதனால் அவதாரிக்கா பாஷ்யத்தை நான் கொஞ்சம் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் பார்க்கலாம். ஏவம் கேய உபாதேய விபரீதः त्वम् ஆத்மா பிரம்ம இதி பிரத்யாயிதः சிஷ்யः அகமேவ பிரம்ம இதி சுஷ்டுः வேத அகமிதி மா கிருஹ்யாத் இதி ஆசயாத். ஆக ஆச்சார்யः சிஷ்ய புத்தி விசாலனார்த்தம் எதி இத்தியாதி. இந்த 2வது கண்டம் முதல் மந்திரம் எதி என்று தொடங்குது. எதி என்று குரு தொடருகின்றார். முதல் உபதேசத்தை முடித்து தொடர்ந்து குருவே தொடருகின்றார். எதின்னு சொல்லி தொடங்குகின்றார். எதற்காக தொடங்குகின்றார்னா, உபதேசம் முடிஞ்சதுனாக்கா வகுப்பு முடிஞ்சதில்லை, ஏன் மேற்கொண்டு தொடங்கணும், என்ன உபதேசமோ அதை முழுமையாக சொல்லி முடிச்சாச்சு, அதன் பிறகு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது சொன்ன கருத்தை மீண்டும் இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக மீண்டும் தொடங்குகிறார். அது எதுக்காக? அதனால் சிஷ்ய புத்தி விசாலனார்த்தம், சிஷ்யனுடைய புத்தியை கொஞ்சம் அசைத்து பார்ப்பதற்காக. நான் புத்தியில் தெளிவாக இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானா, இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானா, இல்லை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானா என்று பார்ப்பதற்காக. பரீட்சை வைக்கிறது அதுக்கு தானே, எந்த அளவுக்கு அவனுக்கு புரிந்திருக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு தான் பரீட்சை. அந்த மாதிரி அவனுடைய புத்தியை பரீட்சித்து பார்ப்பதற்காக குரு மேற்கொண்டு கேட்கின்றார், சொல்லுகின்றார். அதனால் ஒரு விஷயம் கேட்குற பொழுது நமக்கு தெளிவாக முழுசாக சரியாக புரிஞ்சிருக்கலாம், இல்லை பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் இருக்கலாம், அறகுறையாக புரிந்திருக்கலாம், அல்லது சுத்தமாக புரியாமலே இருக்கலாம். எதுவும் இருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியாமலே இருக்கலாம், ஒரு மாதிரியாக புரிந்திருக்கலாம், நன்றாக புரிந்திருக்கலாம், இன்னொன்று இருக்குது தப்பாக புரிஞ்சிருக்கலாம். புரியாமலே இருக்கிறத விட அது ஆபத்தானது. தவறாக புரிந்து, குரு சொன்னது ஒன்று, சிஷியன் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, அதனால் தவறாக புரிந்து கொண்டு இருக்கலாம். அந்த வாய்ப்பும் இருக்குது. நல்லா புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு, பாதி புரிந்து பாதி புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு, புரியாமலே இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அதனால் சிஷ்யன் இப்போ எப்படி இருக்கிறான்னு பார்க்கறதுக்காக குரு அவனுடைய புத்தியை பரீட்சித்து பார்ப்பதற்காக கேட்கின்றார். அதான் இது. அதுக்கு ஸ்தூணா நிகணன நியாயம்னு பேர். உதாரணம் சொல்லுவாங்க, கைவிலை நவநீதத்திலேயே சந்தேகம் தெளிதல் படலம் ஆரம்பிக்கிற பொழுது முதல் பாட்டு அதான் சொல்கிறார். நரர்குழி பறித்து நல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி 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 உரைப்பிக்கும் உபாயம் போல அப்படின்னா, ஒரு கம்பத்தை நடுறோம், குழி தோண்டி ஒரு கம்பத்தை ஊனின பிறகு அந்த கம்பம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ என்ன ஆடுதான் ஆட்டி பார்த்து ஆடுனதுனாக்கா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கல்லெல்லாம் போட்டு அதை நல்லா கெட்டிட்டு ஆடாமல் உறுதிப்படுத்தி நிறுத்துகிறோம். அப்போ கம்பத்தை குழி தோண்டி ஊன்றது மட்டும் இல்லை, அதன் மேலே ஒரு கயிறை கட்டுனாக்கா அது சாஞ்சு போயிடாமல் இருக்கணும்.
நல்லா ஊனியாச்சு போதும்னு விட்டுறக்கூடாது. அது நல்லா உறுதியாக இருக்கா, எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு மேலே வெயிட் வைக்க போகிறோமோ அதை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி உடையதா அது இருக்கான்னு பார்க்கறதுக்கு கம்பத்தை ஊனிட்டு நம்மளே கொஞ்சம் அசைச்சு பார்த்து அசைஞ்சதுனாக்கா இன்னும் பக்கத்தில் கொஞ்சம் வேற கருங்கலெல்லாம் போட்டு நல்லா கெட்டிட்டு நல்லா இறுக்கமாக்கி இல்லை காங்கிரீட்லாம் போட்டு இறுக்கமாக்குறோம். அது அந்த மாதிரி அது ஒரு நியாயம். அப்படி ஒரு உதாரணம். அது மாதிரி சிஷ்யனுக்கு பாடம் சொல்லியாச்சு, அவன் கேட்டான். ஆனால் புரிந்து கொண்டு இருக்கிறானா, சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறானா, சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டு இருக்கிறானா, அப்படியெல்லாம் பார்க்கறதுக்காக குரு சொல்லுகின்றார். மேற்கொண்டு உபதேசத்தை தொடருகின்றார். இதற்கு முந்தின அத்தியாயத்தில் என்ன உபதேசம் பண்ணப்பட்டதோ அதை சுருக்கமாக ஆச்சாரியார் நினைவுபடுத்துகிறார். ஏவம் கேய உபாதேய விபரீதக துவம் ஆத்மா பிரம்ம இதி பிரத்யாயிதக. இவ்வாறு நம்ம தமிழில் என்ன இருக்கு? இவ்விதம் ஹேயமும் உபாதேயமும் ஆனவற்றுக்கு மாறுபட்ட ஆத்மாவே பிரம்மம் என உபதேசிக்கப்பட்ட சிஷ்யனானவன். சிஷ்யனுக்கு குரு என்ன உபதேசம் பண்ணார்? இந்த ஆத்மாவானது இந்த உடம்பு இந்திரியங்களுக்கு வேறாக எந்த ஒன்று இருக்கின்றதோ, இது நடப்பதற்கு காரணமாக எது இருக்கின்றதோ அது பிரம்மம். அது எப்படிப்பட்டது? கேய உபாதேய வர்ஜிதம்னா அது கொள்ளத்தக்கதோ தள்ளத்தக்கதோ அல்ல, அது எடுத்துக்கொள்ளத்தக்கதோ விளக்கத்தக்கதோ அல்ல. ஏன்னா அது உன்னுடைய சொரூபம். நமக்கு புறத்தில் வெளியே இருக்கிறத தான் நம்ம இல்லாத ஒரு பொருளை வாங்க முடியும் அல்லது விட முடியும். நமக்கு அந்நியமாக இருக்கிற ஒரு பொருளை விட முடியும். கேயம்னா விடுறது, உபாதேயம்னா எடுத்துக்கொள்றது. இப்போ நமக்கு வேறாக இருக்கக்கூடிய ஒன்றை, புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தேவையில்லைன்னா விளக்க முடியும், தேவைன்னா அதை எடுத்து சேர்க்க முடியும். இந்த ஆத்மா பிரம்மமானது அப்படி விடத்தக்கதோ கொள்ளத்தக்கதோ அல்ல. ஏன்னா அது சொரூபமாக இருக்கிறது. நான் என்னை விட்டுட்டு இருக்க முடியுமான்னு? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு பாட்டு வேணால் பாடலாம், சொல்லலாம். அது ஏதோ மோகத்தில் உன்னிடத்தில் உன்னை கொடுத்தேன்னா இப்போ இங்கே இருக்கிறது யார்? கொடுத்த பிறகு யார் இருப்பார்? இப்படி கொடுக்க முடியும். வேற ஏதாவது கொடுக்கலாம், ஏதோ பரிசு கிரிசு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இதயத்தை கொடுத்தேன்னா அது வேணால் வார்த்தையில் சொல்லலாம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னா அப்போ கொடுத்த ஆள் யார்? கொடுத்த பிறகு இங்கே யார் இருப்பா? கொடுக்க முடியுமான்னு? அப்படி தன்னைத்தானே விடுதல் என்பதோ தன்னைத்தானே சேர்த்து கொள்ளுதல் என்பதோ இல்லை. அதனால் முதல் அத்தியாயத்தில் சொன்ன உபதேசத்தோட சுருக்கத்தை தான் ஆச்சாரியர் பாஷ்யத்தில் இங்கே ஒரே வரியில் சொல்லியிருக்கிறார். எந்த ஒன்று உடல் மனது இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்றதோ அது பிரம்மம். அது அடையத்தக்கதும் அல்ல, விளக்கத்தக்கதும் அல்ல. அடைய முடியாது, ஏன்னா ஏற்கனவே சொரூபமாக இருக்கு. விளக்கவும் முடியாது, அதை விளக்கிட்டா மிச்சமாக யார் இருப்பா? ஒருத்தர் இருக்க முடியாது. அதனால் அப்படி எது இருக்கின்றது. ஆகவே அது எப்பொழுதும் அறிபவனுடைய சொரூபமாக ஆத்மாவாகத்தான் பிரம்மம் இருக்குமே ஒழிய புறத்தில் அந்நியமாக அது இல்லை. அது ஆத்மா என்று எது உபதேசிக்கப்பட்டதோ அதை புரிந்து கொண்ட சிஷ்யன். அதனால் இந்த உடம்பு இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மம் என்று புரிந்து கொண்ட சிஷ்யன். அதான் உபதேசம். உபனிஷத் முழுக்க சொல்கிறது அதான். இந்த உடம்பு இயங்குறதுக்கு காரணமாக எது இருக்குன்னா அது உலகம் முழுவதும் இயங்குவதற்கு காரணமாக எந்த பரம்பொருள் இருக்கோ அதான். அல்லது உலகம் முழுவதும் இயங்குவதற்கு காரணமாக, உலகத்துக்கு ஆதாரமாக, உலகத்திற்கே ஆத்மாவாக பரமாத்மாவாக எந்த ஒரு பரம்பொருள் இருக்கின்றதோ அதுவே இந்த சரீரத்துள் ஆத்மாவாக இருக்கின்றது. அதான் ஒட்டுமொத்த உபதேசமும். நான் இருக்கிறேன், உலகம் இருக்கு. என்னையும் உலகத்தையும் இயக்குவது எதுன்னு கேட்டால் ஒரே பொருள். இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமாக எது இருக்கோ, எதிலிருந்து இந்த உலகம் தோன்றியதோ, எதில் இந்த உலகம் இருக்கிறதோ, இந்த உலகம் லயமான பிறகு எது எஞ்சி இருக்குமோ அதுவே உனக்குள் ஆத்மாவாக இருக்கின்றது. ஏன்னா நான் அதுலேருந்து தனியாக நான் வேற ஆள், உலகம் வேற நான் வேறங்கிறது நம்மளுடைய எண்ணம், அனுபவம் இருக்குது. உடம்பை மட்டும் வச்சு பார்க்கிற பொழுது புறத்தில் உலகம் இருக்குது, நான் இருக்கிறேன். அப்போ நான் வேற உலகம் வேற, நான் வேற உலகம் வேறன்றா நம்ம பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உடம்போட தன்மையும் அப்படித்தான் இருக்குது. உடம்பு உயிர் வாழ்வதற்கு வெளியே இருந்து ஒரு உணவோ தண்ணீரோ தேவை இருக்குது. வெளியே இருந்து தான் நமக்கு எல்லாம் போகுது. அதனால் அது இருக்கிற வரைக்கும் தான் அதை சார்ந்து உடம்பு இருக்குது. ஆகவே நான் உலகம். இந்த இன்ப துன்பங்களும் உலகத்தில் இருந்து வெளியே இருந்து எனக்கு
வருகின்றது. அதனால் உலகம் வேற, நான் வேற. இந்த உலகம் ரொம்ப கொடுமையாக இருக்குது, என்னை துன்பப்படுத்துவதாக இருக்குது, அல்லது உலகம் ரொம்ப இனிமையாக இருக்குது, எனக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேத உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது. உடம்பு மையமாக கொண்டு அதோட விவகாரம் அதுதான். உலகம் வேறு, நான் வேறு. நான் உலகத்தை சார்ந்து இருக்கிறேன், அல்லது உலகம் என்னை சார்ந்து இருக்கிறது, அல்லது நான் போன பிறகு உலகம் இருக்கும், அப்படிங்கிறதெல்லாம் அந்த பேதம் இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் இங்கே எனக்குள் நானாக இருப்பது எது என்று ஆராய்ச்சி பண்ணுற பொழுது, இந்த நான் இருப்பதற்கு, இந்த உடம்பு மனது இவைகள் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருப்பது எதுன்னு நாம் நம்மை ஆராய்ச்சி பண்ண தொடங்குகிற பொழுது, நான் யார், என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, இந்த உடம்பு மனதுக்கு ஆதாரம் என்னன்னு நம்ம கேட்க தொடங்குகின்ற பொழுது அதனுடைய முடிவு என்ன? இந்த உலகம் முழுவதும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக எது இருக்கின்றதோ அதுவே இந்த உடல் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கின்றது. அப்போ அந்த ஆதார வஸ்துவில் பேதம் இல்லை. ஆதார வஸ்து ஒன்று தான். அதை பரமாத்மான்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம். அந்த பரமாத்மா தான் இங்கே ஜீவாத்மாவாக இருக்கின்றார். அதான் வேதாந்த அத்வைதம் சொல்லுகின்றது. அதுதான் உண்மையும் கூட. அப்படி உலகத்தை விட்டுட்டு நான் மட்டும் தனியாக ஆளு, கடவுளை விட்டுட்டு நான் தனியாக ஆளுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆகவே அதுதான் உபதேசம். அதனால் அந்த பிரம்மமானது எடுக்கத்தக்கதோ விளக்கத்தக்கதோ அல்ல. அதனால்தான் உபதேசத்தில் மேற்கொண்டு என்ன சொன்னார்? அது இந்திரியங்களுக்கும் கண்ணுக்கும் கண்ணானது, காதுக்கும் காதானது, மனதுக்கும் மனதானது, பிராணனுக்கும் பிராணனானதுன்னு சொல்லிட்டு எது உன்னால் இது என்று உபாசிக்கப்படுகின்றதோ அது அல்லங்கிறதையும் சொன்னார். அப்போ அந்த ஆத்மா பிரம்மம், அந்த பிரம்மம் அது அனைத்துக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கிறது. அதை புறத்தில் நம்ம பார்க்க முடியாது. புறத்தில் விவகாரத்துக்காக ஒரு விக்கிரகம் நம்ம வைத்து கொண்டு இருக்கலாம், விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணுன்னு வைத்து கொண்டு இருக்கலாம். அப்படி இது என்று உன்னால் எது உபாசிக்கப்படுகின்றதோ அது பிரம்மம் அல்ல. அது ஒரு நாமரூபம் மாத்திரம். அதற்கும் ஆதாரமாக பிரம்மம் இருக்கு, அதற்குள்ள பிரம்மம் இருக்குங்கிறது தத்துவம். ஆனால் அந்த உருவம் மட்டுமே பிரம்மம் அல்ல, அதுவே கடவுள் அல்ல, அது மட்டுமே பரம சத்தியம் அல்ல. அந்த உருவம் பரம சத்தியம் அல்ல. எப்படி நம்ம உருவம் பரம சத்தியம் அல்லவோ அதே மாதிரி கடவுள் வழிபாட்டுக்காக நம்ம ஒரு உருவம் வச்சிருக்கிறோம்னா அந்த உருவமும் பரம சத்தியம் அல்ல. பரம சத்தியம் அதற்குள்ளேயே ஆதாரமாக இருக்கின்றது. அதனால தான் இங்கே சொல்கிறார். இப்போ இந்த மந்திரத்தில் பார்த்தோம்னாக்கா, எது உன்னால் இதுன்னு அறியப்பட்டதோ அதுவே பிரம்மம்னு நீ நினைச்சேன்னா நீ அற்பமாக தான் தெரிஞ்சிருக்கிறாய். இப்போ அதுவும் பிரம்மம்னு புரிந்து கொண்டால் அது முழுமையான புரிந்து கொள்ளுதல். அது மட்டுமே பிரம்மம், அந்த விஷ்ணு மட்டுமே கடவுள் அப்படின்னு அந்த உருவத்தை மட்டும் வைத்து கொண்டாக்க அது குறைவான புரிந்து கொள்ளுதல். அதுவும் பிரம்மம், எல்லாமே பிரம்மம். அந்த பிரம்மம் எனக்குள் ஆத்மாவாக இருக்கிறது, அனைத்துள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது. இன்னும் சொன்னா அந்த பிரம்மத்தினிடத்திலேயே அனைத்தும் இருக்கின்றது. இந்த நான்கிற உடலும், இந்த ஜீவன்கிற உடலும், இந்த உலகம்ங்கிற தோற்றமும், அப்புறம் ஈஸ்வரன் முதலான தேவதா ரூபங்களும் அந்த பிரம்மத்தினிடத்திலேயே இருக்கின்றன. அதனால் ஒரே பிரம்மம் தான் ஜீவனாக, ஈஸ்வரனாக, உலகமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் அதுதான் இங்கே சுருக்கமாக அது ஹேய உபாதேய வர்ஜிதம்னு. அது எடுத்துக்கொள்ளத்தக்கதோ விளக்கத்தக்கதோ அல்ல. எடுத்துக்கொள்ளத்தக்கதாகவோ விளக்கத்தக்கதாகவோ எது இருக்கிறதோ அது பிரம்மம் அல்ல. பிரம்மமானது எடுத்துக்கொள்ளத்தக்கதோ விளக்கத்தக்கதோ அல்ல. அப்போ அப்படி இருக்கிறது என்னது? ஒரே ஒரு ஆள் நான் தான். அது சொரூபம், ஆத்மா மட்டும்தான் அப்படி இருக்கிறது. ஆத்மாவே பிரம்மம் என்று சொன்னார். இப்படி சிஷ்யனுக்கு உபதேசிக்கப்பட்டது. உடனே சிஷ்யன் என்ன சொல்றான், என்ன நினைக்கிறான்? நான் பிரம்மம் என்றும், நானே பிரம்மம் என்றும், என்னை நான் நன்கு அறிவேன் என்றும் எண்ணி விடுவான் என்று ஆசங்கித்து. அதனால இப்படி சொன்ன உடனே சிஷ்யன் என்ன புரிஞ்சுக்குவான்? நான் பிரம்மம், நான் பிரம்மத்தை நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சிஷ்யன் நினைச்சிடக்கூடாதுன்னா அப்படின்னு சிஷ்யன் நினைச்சிடக்கூடாது என்று ஆசங்கித்து ஆசிரியர் சிஷ்யனுடைய புத்தியை பரிசோதித்து பார்க்க வேண்டி எதி மன்யசே என்றதாதியால் உபதேசிக்க தொடங்குகின்றார். அப்போ என்னது? நான் என்னை நன்கு அறிவேன் அப்படின்னு நினைச்சாக்க அறியலேன்னு அர்த்தம். அப்படியா நினைச்சா அது தவறான அறிவுங்கிறார். முழுமையான புரிந்து கொள்ளுதல் இல்லைங்கிறார்.
ஏன்னா அந்த நன்குங்கிறதா இங்கே முக்கியமானது. அறிவேன், நான் என்னை அறிவேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட இல்லை. நான் நன்கு அறிவேன்னா சிஷ்யன் மற்ற அறியப்படும் பொருளாக என்னையும் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்டாக அறிந்து கொண்டிருக்கலாம். அப்படி அறிந்து கொண்டால் அது தப்பான அறிவு. சப்ஜெக்டாக புரிந்து கொள்ள வேண்டியது, அறியப்படும் பொருளாக ஆப்ஜெக்டாக புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாக்கா அதுங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அதனால் அவனுடைய அறிவை சரியான்னு பார்ப்பதற்காக, அவன் எவ்வாறு உண்மையை உண்மையாக முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறானான்னு பார்ப்பதற்காக கேட்கின்றார். மேற்கொண்டு உபதேசத்தை தொடங்குகின்றார்னு ஆச்சாரியர் சொல்லி, அப்புறம் ஆச்சாரியரே அதில் ஒரு பூர்வபக்ஷமும் சொல்கிறார். என்ன நீங்கள் சொல்கிறது இப்படி சொல்கிறேன்? நான் நன்றாக புரிந்து கொண்டேன்னாக்கா அது சரியானது தானே, அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? அதனால் அதான் கேள்வி. அங்கே அடுத்த கேள்வி வருது. பூர்வபக்ஷி நனு இஷ்டா ஏவ சுவேத அகம் இது நிஷ்சிதா பிரதிபத்தி. இஷ்டா ஏவ, இஷ்டானா விருப்பமானது தானேனா என்னது? நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஒரு குரு பாடம் நடத்திட்டு சிஷியனை கேட்டால் என்ன புரிஞ்சுதானா? ஓ நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா அது சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. அது புரியலைன்னா சொல்ல மாட்டானே, புரிஞ்சா தானே சொல்லுவா. அப்போ நல்லா அறிந்து கொண்டேன்னு சொன்னாக்கா அது சந்தோஷப்பட வேண்டியது தானே. நிச்சயமான அறிவு. ஆனால் நிச்சிதா பிரதிபத்திகி அகம் இது சுவேத அகம் இது நிச்சிதா பிரதிபத்திகி. நிச்சயமான அந்த அறிவானது நன்றாக அறிவேன், நான் என்னை நன்றாக அறிவேன் என்ற அந்த அறிவானது நிச்சயமான அறிவானது விருப்பமானது தானே, இஷ்டமானது தானே, சரியானது தானே. ஆனால் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நனுனாக்கா அதில் என்ன தவறு விட்டது அப்படிங்கிற கேள்வி. அதனால் இங்கே சங்கை என்ன இருக்குது? நன்கு அறிவேன் என்பதான நிச்சிதமான அறிவானது இஷ்டமானது தானே எனின். அதுக்கு பதில் சொல்கிறார் ஆச்சாரியர் சித்தாந்தி. சத்தியம் இஷ்டா நிச்சிதா பிரதிபத்தி நகி சுவேத அகம் இது யத்ஹி வேத்யம் வஸ்து விஷயீ பவதி தத் சுஷ்டுஹ வேதித்தும் சக்யம் தாஹ்யம் இவ தக்தும் அக்னேஹே தக்துஹ நது அக்னேஹே ஸ்வரூபம் ஏவ சர்வஸ்ய ஹி வேதிதுஹ ஸ்வாத்மா பிரம்ம இதி சர்வ வேதாந்தானாம் சுனிஷ்சிதः அர்த்தः இஹ ச ததேவ பிரதிபாதிதம் பிரஷ்ன பிரதிவச்சன உக்த்யா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இத்யாத்யயா. நன்கு அறிவேன்னு சொல்றது நிச்சயமான அறிவு, நல்லது தானே, விருப்பமானது தானே, அதானே எல்லோரும் வேண்டுவது அப்படின்னு கேட்டால் குரு பதில் ஆச்சாரியர் சொல்கிறார். அதுக்கு உத்தரம் சரிதான், நிச்சயமான அறிவு வேண்டும் என்பது உண்மைதான். அதனால் சத்தியம் அப்படின்னா நீ சொல்கிறது சரிதான். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒருவனுக்கு தெளிவான உறுதியான அறிவு இருத்தல், அதான் சரியான புரிந்து கொள்ளுதல். அப்போ தான் பிரயோஜனம், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஸ்கூலில் படிக்கிற மாதிரி படித்தான், மனப்பாடம் பண்ணால், பரீட்சை எழுதுனா மார்க் வாங்கினான்னா என்ன புரிஞ்சது? ஒன்றும் இல்லை. அப்புறமா கேள்வி கேட்டான்னா தெரியாது. உருட்டு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி மார்க் வாங்கிறத விட அந்த பாடத்தில் என்ன இருக்குங்கிறத சரியாக புரிந்து கொண்டாதான் அறிவு வரும். அப்போ சரியான தெளிவான அறிவுங்கிறது அதுதான் பெறப்பட வேண்டியது. அதற்குத்தான் படிக்கிறது, அதுக்குத்தான் பாடம், அதற்குத்தான் நூல்கள், அதற்குத்தான் ஆசிரியர். அந்த தெளிவை ஏற்படுத்துறது தான் ஆசிரியர். இப்போ நிச்சயமான அறிவு என்பது வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த பிரம்ம விஷயத்தில் நன்கு அறிவேன்னு சொன்னால் அங்கே தான் சந்தேகமாயிருக்கு. மற்ற உலக விஷயத்தில் கரெக்ட், அறியப்படும் பொருள்கள் விஷயத்தில் நல்லா புரிஞ்சதெல்லாம் நல்லாவே புரிந்து கொண்டேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஆயினும் பிரம்மத்தை நான் நன்கு அறிவேன் என்ற எண்ணம் வேண்டற்பாலதன்று. அந்த நன்கு நான் அறிவேன், நான் அறிகிறேன், நான்
நான் அறிந்திருக்கிறேங்கிறது பரவாயில்ல, நன்கு அறிவேன்னு அவன் சொன்னதுனால அங்கதான் ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் சொல்றார்? பொசுக்கும் திறமையுடைய நெருப்புக்கு பொசுக்கக்கூடிய பொருள் பொசுக்க முடிவதாக ஆகலாமே ஒழிய, எரிக்கும் தன்மையுடைய நெருப்புக்கு எரிக்கப்படக்கூடிய ஒரு பொருளை எரிப்பதாக ஆகலாம். நெருப்பு இருக்கு, அது எரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. இந்த நெருப்பு அதை எரித்து சாம்பலாக்கலாம். அப்போ நெருப்பு தனியாக இருக்கு, எரிக்கப்படும் விஷயம் தனியாக இருக்கு. இந்த நெருப்பானது அந்த பொருளை எரித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நெருப்பு தன்னைத்தானே எரிக்க முடியுமா? நெருப்பு அடுத்த ஒரு பொருளை எரிக்கலாமே ஒழிய தன்னைத்தானே நெருப்பு எரித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அது எரிதல்ங்கிறது அதற்கு சொரூபமாக இருக்கு, அது ஒரு காரியம் கிடையாது. அங்கதான் வித்தியாசம் இருக்கு. ஒரு நெருப்பு இன்னொரு பொருளை எரிக்கிறதுங்கிறது ஒரு காரியம். அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் எரிக்கும், அப்புறம் எரிஞ்சிட்டாக்க அது இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நெருப்புக்கு எரிதல் என்பது சொரூபம், அது காரியம் கிடையாது. காரியம்னா காலத்தினால் அழிந்து போகக்கூடியது. சொரூபமாக இருக்கிறது அழியக்கூடியது அல்ல, அது எப்பொழுதுமே அது அப்படித்தான் இருக்கும். அதை சொல்றார். பொசுக்கும் திறமையுடைய ஒன்றை எரிக்கக்கூடிய திறமையுடைய நெருப்புக்கு பொசுக்கக்கூடிய பொருள், எரித்து சாம்பலாக்கக்கூடிய பொருள் பொசுக்க முடிவதாக, அதை எரிக்க முடிவதாக ஆகலாமே ஒழிய அக்னியின் சொரூபமே அக்னிக்கு பொசுக்கக்கூடியதாக ஆவது இல்லை என்பது போல. அதனால் அதற்கு எரித்தல்ங்கிறது சொரூபம். அதனால் அது தன்னைத்தானே எரித்தல் என்பது சாத்தியம் இல்லை. அது இன்னொன்றை எரித்தல்ங்கிறது சரியாக இருக்கும். தன்னைத்தானே எரித்து கொள்ளுதல்ங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா எரித்து அப்புறம் அது சாம்பலாக போயிடணும். அது எரிக்கிறது எப்பொழுதும் நெருப்பு தான். அது மாதிரி இங்கே பிரம்மம் அப்படிங்கிறதுல வேத்தியமான எந்த வஸ்து, வேத்தியமானனா அறியப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய எந்த வஸ்துனா பொருள், அறியப்படக்கூடியதாக இருக்கின்ற எந்த ஒரு பொருளானது விஷயமாக ஆகக்கூடுமோ அது நன்கு அறியக்கூடியதாக ஆகலாம். அறியப்படக்கூடிய ஒரு பொருள் அறியப்படக்கூடியதாக இருக்கலாம். அறியப்படக்கூடிய பொருள்னா அறிபவனுக்கு வேற புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, நான் இது வரைக்கும் அதை தெரிந்து கொள்ளலை, இப்போ பார்க்கிறேன், பார்த்து இது என்ன பொருள்னு தெரிந்து கொள்கிறேன். அப்போ நான் அறிபவன், இது அறியப்படும் பொருள், இது எனக்கு வேறாக இருக்கின்றது, என்னால் இதை அறிய முடியும். அறியப்படும் ஒரு பொருள், அறியப்படக்கூடிய ஒரு பொருள் அறியப்படுவதாக ஆகலாம். அறிபவனான எல்லாருக்கும் சொந்த பிரத்யேகாத்மாவே பிரம்மம் என்பது எல்லா வேதாந்தங்களுடையவும் நன்கு நிச்சயிக்கப்பட்ட பொருள். இங்க பிரம்மங்கிறது அறிபவனா இருக்கக்கூடியவனுடைய சொரூபமாக இருப்பது. அதனால் இந்த பிரம்மம் ஆத்மாவாகிய என்னால் அறியப்படக்கூடிய ஒன்று அல்ல. நான் இருக்கிறேன், நான் அறிபவனாக இருக்கிறேன், அறிபவனாகிய எனக்கு, அல்லது இப்படி வச்சுக்கலாம், ஜீவனாகிய எனக்கு நான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பிரம்மத்தையும் இதுவரைக்கும் புஸ்தகம் படித்து வேற புற விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டேன். அதே மாதிரி உபனிஷத்தை படித்து நான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டேன்னா, அப்போ நான் இருக்கிறேன், பிரம்மம் எங்கேயோ இருக்குது, அந்த பிரம்மத்தை நான் தெரிந்து கொண்டேன். வைகுண்டத்தில் இருக்க பெருமாளை தெரிந்து கொள்கிற மாதிரி அதனால் அவரை தெரிந்து கொண்டேன். இல்லை கோயிலில் நேராக பெருமாளை பார்க்குற மாதிரி இங்கே அதே மாதிரி பிரம்மத்தை நான் பார்த்து விட்டேன், அறிந்து கொண்டேன்னாக்கா அங்கே தான் வருது நீ சரியாக அறிஞ்சிக்கலேன்னு. ஏன்னா பிரம்மம் அறியப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது அறிபவன் சொரூபமாக இருப்பது. அதனால் நான் நன்கு அறிந்து கொண்டேன்னா குருவுக்கு என்ன சந்தேகம்? இவன் மற்ற பொருள் மாதிரி அறியப்படும் பொருளாக பிரம்மத்தை அறிந்து கொண்டிருக்கிறானோ என்னவோ அப்படிங்கிற சந்தேகம். எல்லாம் படிச்சுட்டே உபனிஷத்தும் படிச்சுட்டேன்னா இப்படி இருக்காங்களா நிறைய பேர். போனால் புக் ஃபேர் போனாக்கா ஏகப்பட்ட புக்கு விற்கிது, பல டாப்பிக்கில் புக்கு இருக்குது, எல்லா சப்ஜெக்ட் புக்கும் படிக்கிறார் பண்டிதர். அவர் நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம் படிக்கிறோம், எல்லா புக்கும் வாங்கி படிக்கிறார். அதே மாதிரி உபனிஷத்தையும் வாங்கி படிக்கிறார்னா 10 புக்கு 10ஓட 11 உபனிஷத்தையும் வாங்கி படிக்கிறார். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும், பிரம்மத்தை பற்றியும் தெரியும்னா, பிரம்மத்தை பற்றி நான் படிச்சிருக்கிறேனே, உபனிஷத்தை பற்றி நான் படிச்சிருக்கிறேனே, பிரம்மம்னா சச்சிதானந்த ஸ்வரூபம் அதானே அப்படின்னா. சரி, அந்த பிரம்மம் எங்கே இருக்குன்னா அவள் பிரம்மத்தை பற்றி படிக்கிறது, பிரம்மத்தை அறிந்து கொள்ளுதல்ங்கிறது புறத்தில் இருக்கக்கூடிய 10 சப்ஜெக்டோட 11வது ஒரு சப்ஜெக்ட் அல்ல, புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி அது 11வது ஒரு பொருள் அல்ல.
அது சொரூபம், ஆத்மாவாக இருக்கிறது. அதனால் பிரம்மத்தை அறிதல் என்பது தன்னை அறிதல். தன்னை அறிதல்னா என்னது? இப்போ நமக்கு நாம் தெரியாமல் இருக்கிறோமான்னா, நமக்கு நாம் தெரிந்து தான் இருக்கிறோம். நான் இருக்கிறேன் நமக்கு தெரிந்து தான் இருக்கு. நான் இருக்கிறேங்கிறத தெரிந்து கொள்றதுக்கு ஏதாவது உபனிஷத்து படிக்கணுமா, புஸ்தகம் படிக்கணுமா, பகவத்கீதை படிக்கணுமா? ஒன்றும் வேண்டியதில்லை. இருக்கியான்னு கேட்டாக்கா யாராக இருந்தாலும் நான் இருக்கிறேங்கிறத சொல்லுவாங்க. கரண்ட்டே இல்லைன்னாலும், கும்மிருட்டில் இருந்தாலும் வேற ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்டால் இருக்கு இல்லைன்னு சொல்லுவான். இல்லை வெளிச்சம் வந்த பிறகு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவான். நீ இருக்கிறாயான்னு கேட்டால் நான் இருக்கிறேங்கிறது எல்லோருக்குமே தெளிவான ஒன்று. அதை தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு புறத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வேணுங்கிறது இல்லை. அதற்கு வேற ஏதாவது புஸ்தகம் படித்து அறிவு வரணுங்கிறது இல்லை. நான் இருக்கிறேங்கிறது எல்லோருக்கும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒன்று, நித்தியமாக அனுபவமாக இருக்கக்கூடிய ஒன்று. இங்கே உபதேசம் என்ன? இந்த அந்த எது நானாக இருக்கிறதோ அது பிரம்மமேங்கிறதா உபதேசம். இப்போ நான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எது இந்த உடம்பு இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கோ அந்த பிரம்மத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும்னா, எது இருக்கிறதுனால நீ இருக்கியோ அதான் பிரம்மம். அப்போ நான் இருக்கிறேன், நான் ஏற்கனவே ஆத்மாவாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன். அதனால் இந்த அறிந்து கொள்ளுதல்ங்கிறது ஒரு புதிய அனுபவம் கிடையாது. அறியப்படாத ஒரு பொருளை பற்றிய அறிவை அடைதல் என்பது இல்லை. ஏற்கனவே சொரூபமாக இருக்கின்ற நான் இருக்கிறேன், ஆனால் நான் என்னவாக இருக்கிறேங்கிறது தான் தெரியாமல் இருக்குது. அப்போ இங்கே குரு உபதேசம் நான் இருக்கிறேன் நீ சொல்றிய, அந்த நான் பிரம்மமாக இருக்கின்றது. அந்த நான் பிறப்பு இறப்பு இல்லாததாக இருக்கின்றது. அந்த நான் உடம்போட சேராததாக இருக்கின்றது. ஏன்னா நான்கிறது இருக்கு, நான் இருக்கிறேன், நான் அறிகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நீ யாருன்னு கேட்ட அடுத்த கேள்வி, நான் சோனா இன்னாரோட பையன், நான் ஆண், நான் பெண், நான் படித்தவன், நான் படிக்காதவன், எனக்கு இது தெரியும் தெரியாது இத்தனை சொல்கிறான். இதெல்லாம் எதோட தர்மம்? உடம்போட தர்மம். இதெல்லாம் உடம்போட தர்மம். உடம்போட தர்மம் இந்த நான்கிறதோட தர்மமாக ஆகாது. இந்த உடம்பு என்னால் அறியப்படுகின்றது. உடம்பு கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், ஒரு பொழுது ஆரோக்கியமாக இருக்கலாம், ஒரு பொழுது இளமையில் இருந்திருக்கலாம், குழந்தையாக இருந்திருக்கு, இப்போ முதுமையாக இருக்குது. உடம்பு முழுக்க மாறிக்கொண்டே இருக்குது. அறிவியல் சொல்கிறபடி உடம்பு முழுக்க ஒவ்வொரு செல்லுமே கம்ப்ளீட்டாக மாறிடுங்கிறான். புதுசாக அப்படியே இருக்கிறது இல்லை, பிறந்த மாதிரி அப்படியேவா இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் முழுக்க மாறிவிட்டன. இப்போ பழைய உடம்பு இல்லவே இல்லை. உடம்பு நதி நீரோட்டம் மாதிரி அது மாறிக்கொண்டு இருக்கு. முற்றிலும் ஒரு காலத்தில் முழு ஒரு செல்லு கூட பழைய செல்லாக இல்லாமல் மாறி விடுகிறது. இப்போ அதுக்குள்ளே மாறாமல் இருக்கிறது எது? உடம்பு மாறினா நான்கிற அந்த பழைய நினைவுகள்லாம் போயிருதா? குழந்தையாக இருந்தபோது இருந்த அனைத்து அனுபவங்களும் நினைவுகளும் எனக்கு இருக்குது. ஆனால் அப்போ இருந்த உடம்பு இப்போ இல்லை, அது முழுக்க மாறிடுச்சு. அப்போ என்னது, இந்த உடம்புக்கு வேறான ஒரு அறிவு இருந்து உடம்பை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது, உடம்பை அனுபவித்து கொண்டிருக்கின்றது, உடம்பின் மூலமாக அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவு எப்பொழுதும் அறிவாகவே இருக்கு. அது உடம்பு தூங்குற பொழுதும், உடம்பு விழித்திருக்கிற பொழுதும், உடம்பு கனவு காணுகின்ற பொழுதும் கூட. தூக்கம், விழிப்பு, கனவு எல்லாம் இதுக்கு உடம்புக்கு தான். பார்க்கறது, பார்க்காம இருக்கிறது, கேட்கறது, கேட்காம இருக்கிறது, அப்படி எல்லாமே அது உடம்புக்கு. ஆனால் அதை அறிகின்ற அறிவு அறிவாகவே இருக்கின்றது. அப்போ நான் இருக்கிறேன்னு சொல்கிற பொழுது உடம்பினுடைய இருப்பை வைத்து கொண்டு நாம் நான் இருக்கிறேன்னு சொல்கிறது அறியாமை. நான் இருக்கிறேங்கிறது உண்மை, ஆனால் நான் உடலாக இருக்கிறேன்னு நினைக்கிறது அறியாமை. ஏன்னா நான் இருக்கிறேங்கிறது அறிவு. இந்த உடம்பு என்னது? ஜடமானது. உடம்பு ஜடமானது. அப்போ நான் இருக்கிறேன்னு நம்ம சொல்கிற பொழுது நாம் என்னவா நினைச்சு சொல்லணும்? நான் அறிவு சொரூபம் நினைத்து நான் இருக்கிறேன்னு சொல்லணும். ஆனால் நம்ம அதை அறியாமல் உடம்பையே நான் வைத்து கொண்டு அறிவில்லாத ஒரு உடம்பை, ஜடமான ஒரு உடம்பை நான் என்றும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே உடம்பு மட்டும் இருந்தால் அது நான் இருக்கிறேன்னு சொல்லுமா? உடம்பு மட்டும் இருந்து சேதனத்துவம் இல்லைன்னா அந்த உடம்பு இந்த கல் மண் ஏதாவது நான் இருக்கிறேன்னு சொல்லுமா? சொல்லாது. இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன்னா, நான் இருக்கிறேங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அறிவாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த உடம்பு நான் இல்லை. உடம்பு ஜடமானது, அது என்னைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்ல போகிறது கிடையாது.
இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்கிற பொழுது உடம்புக்கு வேறான ஒரு அறிவு இருக்கின்றது. அந்த அறிவு தான் நான். அங்கே தான் அந்த அறிவைத்தான் நான் வைத்துக்கொண்டு நான் இருக்கிறேன்னு நம்ம சொல்லணும், நினைக்கணும். ஆனால் அப்படி நினைக்கல. நான் இருக்கிறேங்கிறது எப்பொழுதும் அனுபவத்தில் இருக்கின்றது. ஆனால் அறியாமையினால நான் அல்லாத உடலை நான் என்று வைத்துக்கொண்டு நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறோம். அதனால் இந்த குரு உபதேசத்தில் என்ன உபதேசம் பண்ணுறார்? இந்த உடம்பு நான் யார் அப்படின்னு கேட்டால், இந்த உடம்பு நீ அல்ல, கண்ணு காது மூக்கு மனசு நீ அல்ல, அதெல்லாம் ஜடமானது. அது இருக்கிறதுக்கும் இயங்குவதற்கும் காரணமாக எந்த ஒரு அறிவு இல்லை உள்ளே இருக்கோ அந்த அறிவு தான் நீ. அந்த அறிவு பிரம்மம். அதை உபதேசம் பண்ணுற. அப்போ நான் ஆத்மா, நான் பிரம்மங்கிறது ஏற்கனவே இருக்குது, அனுபவத்தில் இருக்குது. அதை பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தது. இப்போ அறிவை பெறுகிறேன். அதனால் நான் பிரம்மத்தை அறிந்து கொண்டேன்னாக்க புறத்தில் இருக்க ஒரு பொருளாக அறிந்து கொள்ளலை. எந்த ஒன்று இதுவரை இந்த நான் ஆத்மாவாக நானாக இருக்கின்றதோ அந்த நானே பிரம்மம் என்று நான் புரிந்து கொண்டேன். அப்படித்தான் சிஷ்யன் புரிஞ்சிருக்கணும். அப்படி புரிஞ்சாதான் அது சரியான புரிதல். அப்படி இல்லாமல் நான் இருக்கிறேன், பிரம்மம் இருக்கு, பிரம்மத்தை பற்றி இந்த லட்சணம்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படி இருந்த சச்சிதானந்தம் பிரம்மம் இப்படி இருக்கிறதுனால பிரம்மம்னு தனக்கு அந்நியமாக அவன் பிரம்மத்தை கருதி பிரம்மத்தை பற்றி ஒரு பக்க கட்டுரை வரைகன்னா வரைஞ்சிடுவான். ஆடு மாடை பற்றி ஒரு பக்க கட்டுரை வரைக அப்படின்னாக்கா, மாடுனா இப்படி இருக்கும், 4 காடு இருக்குது, வால் இருக்குது, படம் வரைந்து பாகத்தை விளக்குன்னு அதையும் விளக்கிடுவான். அந்த மாதிரி பிரம்மத்தை ஒரு உபநிஷத்தில் படிச்சுட்டார், குரு உபதேசத்தில் கேட்டுட்டார். அது கண்ணுக்கு கண்ணானது, காதுக்கு காதானது, மூக்குக்கு மூக்கானது, மனதுக்கு மனதானது அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு கதை எழுதிடலாம். அப்போ அது பிரம்மத்தை புரிந்து கொண்டது ஆகுமான்னா, அது மார்க் வாங்கிறதுக்காக வேணா ஆகலாம். ஆனால் அது நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன்னு புரிந்து கொள்கிற பொழுது தான் அது புரிந்து கொண்டதாக ஆகும். அதனால் இந்த பிரம்மம் அறியப்படுவதாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், பிரம்மத்தை நான் இருக்கிறேன், நான் அறிபவனாக இருக்கிறேன், நான் இப்பொழுது பிரம்மத்தை அறிகிறேன்னு அறியப்படும் பொருளாக ஒருவன் பிரம்மத்தை உணர்ந்து பார்த்து அப்படி நினைச்சு சொன்னான்னா அவன் சரியா அறியலேன்னு அர்த்தம். அதனால என்ன சொல்றார்? இந்த அறியப்படும் ஒரு பொருள் அறியக்கூடியதாக ஆகலாம். வேத்தியமான எந்த வஸ்து விஷயமாக ஆகக்கூடுமோ அது நன்கு அறியக்கூடியதாக ஆகலாம். அறியப்படும் ஒரு பொருள் நன்கு அறியக்கூடியதாக. நான் சுவேதேன்னு சொன்னேன் அப்படின்னு நினைச்சேன். நன்றாக அறிந்து கொண்டேன்னா நல்லா பார்த்து தெளிவாக புரியுதாண்ணா, நல்லா தெளிவாக பார்த்து நல்லா பார்த்துட்டேன்னா. அந்த மாதிரி நல்லா பார்த்துட்டேன்னாக்கா பார்ப்பவன் நான் வேற, பார்க்கப்படுவது வேற அப்படிங்கிற அந்த எண்ணம் அது வருது. அப்படி ஆத்மா அறியப்படக்கூடியது அல்ல. அதனால அறிபவனான எல்லாருக்கும் சொந்த பிரத்யேகாத்மாவே பிரம்மம் என்பது எல்லா வேதாந்தங்களுடையவும் நன்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பொருள், நல்ல சுனிச்சிதமான ஒரு பொருள். அதுதான் இந்த இடத்துலையும் இந்த உபனிஷத்துலையும் முந்திர குரு உபதேசம் எப்படி இருந்தது? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் என்பதாதியான பிரஷ்ன பிரதிவச்சன வார்த்தையினால் அதுவே சொல்லப்பட்டது. அதனால காதுக்கு காது என்று அந்த ஆத்மா, அந்த பிரம்மமானது ஆத்மாவாக சொல்லப்பட்டது, நானாக சொரூபமாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் மேலே என்ன சொல்லப்பட்டது? எது வாக்கினால் சொல்லப்படாததோ என்று விசேஷித்து உறுதிப்படுத்தவும் பட்டது. அதை வார்த்தைகளால், ஏன்னா அது நிர்குணமாக இருக்குது, நிராகாரமாக இருக்குது, அதனால் நிரவயவமாக இருக்குது. ஆகவே அதை நிர்குணம் அதனால் வாக்குனாலையும் அதை சொல்ல முடியாது. அப்போ எதெல்லாம் ஆத்மா இல்லையோ அதை நீக்குதல் மூலமாகத்தான் அதை காட்ட முடியும். அதனால தான் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு சொன்னார். அப்போ என்னது? அது என்னன்னு ஒன்று தெளிவாக காட்ட முடிஞ்சால் சொல்லிடலாமே. காதுக்கு காதுன்னு சொன்னதோட லட்சணம், காது நமக்கு தெரியும், அது காதை தெளிவாக நம்ம கண்ணால் பார்க்க முடியும். உணர்வு காது அப்படிங்கிறது ஸ்தூலமான பொருள். ஆனால் காது கேட்பதற்கு காரணமாக எந்த ஒரு உயிர் இருக்கோ அது இப்படிப்பட்டது நேராக சொல்ல முடியாது. அதனால் எந்த ஒரு உயிர் இருக்கிறதுனால காது கேட்குதோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் நேரடியாக அதனுடைய லட்சணத்தை சொல்லி விவரிக்க முடியாது. அதனால தான் வாக்குக்கு எட்டாதது என்றும் சொல்லப்பட்டதோ. அப்போ பிரம்மம் இருக்கு, உயிர் இருக்குன்னா இந்த உடம்பை வைத்து கொண்டு தான் உடம்பு இயங்குவதற்கு காரணமான ஒன்று இருக்கிறது. அது உயிர், அது ஆத்மா, அது பிரம்மம்னு நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல்
அதை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ லைட்டு கரண்ட்டு இருக்கா இல்லையான்னு எப்படி புரிந்து கொள்வது? லைட் சுவிட்சை போட்டு லைட் எரிஞ்சால் கரண்ட்டு இருக்குன்னா வேறு எப்படியும் கரண்ட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதே சமயம் இந்த லைட்டால் கரண்ட்டை பார்க்க முடியாது, கரண்ட்டை காட்ட முடியாது. அதே சமயம் லைட்டு இல்லாமல் லைட்டு இல்லாமல் கரண்ட்டை நம்ம நேரடியாக பார்க்கவும் முடியாது. அதனால் மின்சாரம் இருக்குது அப்படிங்கிறது மின் சாதனத்தில் அது வெளிப்படுகின்ற பொழுது தான் தெரிகின்றது. அதே சமயம் மின் சாதனமே மின்சாரம் ஆகிவிடாது. அதுக்கப்புறம் இந்த மின் சாதனத்தினால் மின்சாரத்தை பிரகாசப்படுத்த முடியாது. அப்போ எப்படி தெரிந்து கொள்வது? இந்த மின்சாதனம் வேலை செய்கிறதுங்கிறதே மின்சாரம் இருக்குங்கிறதுக்கான பிரமாணம். அதனால் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னா ஆத்மா எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னா இந்த உடம்பு இருக்குது, உடம்பு வாய் பேசுது, காது கேட்குதுங்கிறதே ஆத்மா இருக்கிறதுங்கிறதுக்கான பிரமாணம். அந்த ஆத்மா நான்னு ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்படி நிச்சயம் செய்து சொல்லப்பட்டது. என்னது? பிரம்ம வித்துக்களின் சம்பிரதாய மூலம் ஏற்படும் நிச்சயமும் சொல்லப்பட்டது. அதனால் இது இப்படித்தான் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே குரு உபதேசத்தில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த வாக்கியம் நேரமாச்சு. சரி. யத்வாச்சா அனபியுதிதம் இதி ச விசேஷதः அவதாரிதம் பிரம்மவித் சம்பிரதாய நிச்சயஸ்ச உக்தः அன்யதேவ தத்விதிதாத் அத்தः அவிதிதாத் அதி இதி உபன்யஸ்தம் உபசம்ஹரிஷ்யதி ச அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் இதி தஸ்மாத் யுக்தமேவ சிஷ்யஸ்ய சுவேதே இதி சுவேத இதி புத்திம் நிராகுர்யாம் சொல்கிறார். அதனால் அது அந்யதேவ தத்விதிதா ததக அவிதாத் அதி என உபன்யசிக்கவும் அப்படின்னா என்று உபதேசிக்கவும் பட்டது. அதுவும் சொல்லப்பட்டது. அறியப்பட்டதற்கும் வேறானது, அறியப்படாததற்கும் வேறானதுன்னு சொன்னது. அப்போ புறத்தில் நமக்கு அறிகிற பொருள் இருக்குது, தெரியாத பொருள் இருக்குது. இந்த ரெண்டுமே ஆத்மா கிடையாது. அது அறிபவனுடைய சொரூபமாக இருக்கின்றது. அதனால் அது எந்த விதத்திலையும் ஆப்ஜெக்டாக வரக்கூடியது அல்ல, அது சப்ஜெக்டாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இதே அத்தியாயத்தில் பின்னாடி சொல்லப்பட போகின்றது. அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் என முடிவில் கூறவும் போகிறது. அதுக்கப்புறம் ஆகவே நன்கு அறிவேன் என்ற சிஷ்யனது எண்ணத்தை மறுத்தது பொருந்தக்கூடியதாகவே ஆகின்றது. அதனால் நன்கு அறிவேன்னாக்கா அவன் நான் அறியப்படுவதாக பிரம்மத்தை அறிகிறேன்னு நினைச்சான்னா அது சரியானது அல்ல. ஆகவே இந்த கருத்தை குரு சொல்லுகின்றார். அடுத்து பாராயணம் முடிச்சிருவோம். முகவரை முடிச்சிருவோம். நகி வேதிதா வேதிதுகு வேதித்தும் சக்யः அக்னிஹி தக்துஹு இவ தக்தும் அக்னேஹ நச்ச அன்யஹ வேதிதா பிரம்மணோ அஸ்ய யஸ்ய வேத்யம் அன்யத் ஸ்யாத் பிரம்ம நான்யதேதோஸ்தி விஞ்ஞாத்ரு இதி அன்யஹ விஞ்ஞாதா பிரதிசித்யதே தஸ்மாத் சுஷ்டு
வேத அகம் பிரம்ம இதி பிரதிபத்திः மித்யா ஏவ தஸ்மாத் யுக்தம் ஏவ ஆக ஆச்சாரியः யதி இத்யாதி. ஆகவே நன்கு அறிவேன் என்ற சிஷ்யனது எண்ணத்தை மறுத்தது பொருந்தக்கூடியதாகவே ஆகிறது. அதனால் நன்கு அறிவேன்னு சிஷ்யன் சொன்னது பொருந்தக்கூடியது. அதனால் இங்கே சிஷ்யன் சொன்னதுன்னு நேரடியாக இல்லை. நம்ம உபனிஷத்து ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போகிறதுனால நடுவில் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். உபதேசம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சிஷ்யன் என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு குரு கேட்டிருக்கிறார். சிஷ்யன் நான் நன்கு அறிந்து கொண்டேன் அப்படின்னு சிஷ்யன் சொல்லியிருக்கிறார். உடனே குரு சொல்கிறார், நீ நன்கு அறிந்து கொண்டேன்னு நீ சொன்னாயே என்றால் நீ கொஞ்சம்தான் தெரிஞ்சிருக்கிறாய். அதனால நீ இன்னும் நல்லா யோசிக்கணும், இன்னும் நல்லா அதை ஆராயணும் அப்படின்னு குரு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவன் திரும்ப போய் உட்காந்து குரு சொன்னதெல்லாம் திரும்ப ரீவைன் பண்ணி பார்த்து யோசனை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் அறியப்பட்டதாகவே எண்ணுகிறேன்னு. அதுக்கப்புறம் சொல்கிறார் அப்படின்னு நடுவில் இருக்க கதையெல்லாம் நம்ம சேர்த்து கொள்ளணும். உபனிஷத்துங்கிறதுனால அது வேகமாக போயிட்டது. ஆகவே என்ற சிஷ்யனது எண்ணத்தை மறுத்தது. அதனால் மறுத்ததுக்கான அந்த மந்திரங்கள்லாம் இங்கே இல்லை. ஆச்சாரியர் அதை பாஷ்யத்தில் சொல்கிறார். சிஷ்யனுடைய எண்ணத்தை மறுத்ததுன்னா அப்போ சிஷ்யன் அவனுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறான். சொன்னால் தானே மறுக்க முடியும். சிஷ்யன் மனசில் வச்சுருக்கிறத குரு மறுக்க முடியாது. அப்போ குரு புரிஞ்சுட்டியான்னு கேட்டு அவன் நன்கு புரிந்து கொண்டேன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் சிஷ்யர் குரு இதை மறுத்து இதை சொல்லி இருக்கிறார். அதனால் சிஷ்யனுடைய எண்ணத்தை மறுத்தது பொருந்தக்கூடியதாகவே ஆகிறது. அக்னியானது அக்னியினால் பொசுக்கக்கூடியதாக எவ்விதம் ஆகாதோ அவ்விதமே அறிபவனால் அறிபவனாக தானே அறியக்கூடியவனாக ஆக மாட்டான். அதனால் இந்த அறிபவனாகிய ஆத்மா தன்னைத்தானே அறியப்படுவதாக அறிதல் என்பது சாத்தியம் இல்லை. அப்போ அறிபவன் அறிபவனாகவே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஒன்று இருக்கிறதுனா எந்த ஒரு அறிவானது இருக்கின்றதோ, எந்த ஒரு அறிவானது அனைத்தையும் அறிகின்றதோ அதுவே நான், அதுவே பிரம்மம் என்று அவன் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்கு வேத்தியமாகவும் வேறாகவும் பிரம்மம் ஆகாதோ, அறியப்படுவதாக பிரம்மம் ஆகாதோ, பிரம்மத்தை காட்டிலும் அந்நியனான வேதித்தாவும் அறிபவனும் இல்லை. இந்த அறிபவனுக்கு வேறாக பிரம்மமானது இல்லை. அறிபவனே பிரம்மம் அப்படிங்கிறது தான். வேற ஒரு உபனிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார். அறியும் பொருள் யாதுண்டோ அது இந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அன்று. அறியும் பொருள்னா அறிவு என்று எது உண்டோ அது பிரம்மத்தை காட்டிலும் வேறானது அல்ல. அப்ப நமக்குள்ள அறிபவன் அல்லது அறிவு என்று எது இருக்கின்றதோ அது பிரம்மமே. அறிபவன்னா இங்க அகங்காரமான அறிபவன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அகங்காரத்தை குறிக்கல. எந்த ஒன்று இருக்கிறதுனால அறிதல்ங்கிறது நடக்குதோ அந்த அறிவு சொரூபம், அது அறிவு எப்பொழுதும் அறிவாகவே இருக்கு. விழிப்பு கனவு உறக்கம் எந்த நிலையிலும் அந்த அறிவு அறிவாகவே இருக்கின்றது. அதனால அந்த அறிவை சாட்சின்னு சொல்றோம். சாட்சின்னு அந்த அறிவை புரிந்து கொள்ளணும். பிரமாதாங்கிற அறிபவனா எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரமாதான்னா அகங்காரம், நான் பார்க்குறேன், நான் கேட்கிறேன், நான் அறிகிறேன்னு மனதை வைத்து கொண்டு சொல்கிறோம். மனதுக்கு விஷயங்களை குறித்த ஒரு அறிவு ஏற்படுது. மனது தற்காலிகமாக அறியும் தன்மையை பெற்றிருக்கிறது. புரிஞ்சுக்கொள்ளணும். மனது ஜடமானது. மனது ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டு மனது தற்காலிகமாக ஒரு அறியும் தன்மையை பெற்றிருக்கு. அந்த மனது தான் ஜீவனா அகங்காரமாக நான் இருந்து நான் கண்களால் பார்க்கிறேன், காதால் கேட்கிறேன், வாயால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணுது. அது நான்கிற ஜீவன் அகங்காரம். அது மனசில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் மனசோட சம்பந்தப்பட்டது, உடம்போட சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த உடம்பையும் இந்த மனதையும் அந்த பிரமாத்தாவையும் பிரகாசப்படுத்துகின்ற ஒரு அறிவு வேற இருக்கு. அந்த அறிவு தான் தூக்கத்திலேயே இருக்கு. இந்த தூக்கத்தில் மனசோட சேர்ந்த நான் இருக்க, ஆழ்ந்த தூக்கத்தில் மனசோட சேர்ந்த இந்த பிரமாத்தா நான் அகங்காரம் இருக்கானா? நான் விழித்திருக்கிற பொழுது நான் விழித்து கொண்டு இருக்கிறேன், பார்த்துக்கொண்டு என்ன பண்ணுறேன், நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா. தூங்குற ஆள்கிட்ட என்ன பண்ணுறேன்னா நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ என்னது,
இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விழிப்பு நிலையில புற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன் ஆழ்ந்த தூக்கத்துல இல்லை. அவன் இல்லை. அவன் அவன் இல்லை. அவன் என்ன பண்றான்னு கேட்டா சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்ற ஆள் இல்லை. ஏன்னா மனசு ஒடுங்கி விட்டது. மனசு இருக்கிற பொழுது அது இருக்கும். மனசு இல்லைன்னா அது ஒடுங்கி இருக்கின்றது. அதனால அந்த அறிவு அது ஜீவனுடைய அறிவு. ஆனா அந்த ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு அறிவு இருக்கா இல்லையான்னா, அங்க இந்த ஆத்மாவாகிய அறிவு அந்த ஆழ்ந்த தூக்கத்தையும் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் தூங்கி எந்திரிச்ச பிறகு நான் சுகமாக தூங்கினேன்னு சொல்றான். சுகமாக தூங்குனேன்னா அந்த சுகமான தூக்கம்ங்கிறது ஒரு அனுபவம் தானே. அப்ப அந்த அனுபவம் வேற ஒன்றினால் அனுபவிக்கப்பட்டு இருக்கு. வேற ஒன்று அதை பார்த்து கொண்டு இருக்கு. சுகமான தூக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கு. அல்லது கனவு வந்தா கனவை பார்த்து கொண்டு இருக்கு. நான் இந்த கனவை கண்டேன்னா, இப்போ கனவு வந்தது, மனசு கனவு உலகத்துல இருந்தது, அந்த கனவு என்னால் அறியப்பட்டது. அப்ப ஆழ்ந்த தூக்கத்துல எந்த ஒரு அறிபவன் இருந்தானோ அவன் கனவு உலகத்துல கனவை அறிபவனாக இருக்கிறான். நனவு நிலையில இந்த மனதையும் இந்த ஜீவனையும் இந்த அகங்காரத்தையும் கூட அவன் அறிபவனாக இருக்கிறான். அப்படி ஒரு அறிவு இருக்கு. இந்த மனசே நாம்னு மனசோட அந்த உணர்வுனால மனசோட ஐக்கியப்பட்டு கொண்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனா மனதுக்கும் வேறான ஒரு அறிவு மனதை அறிகின்றது. அந்த அறிவு ஆத்மா பிரம்மம். அதான் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம மனசை நம்மளால ஆப்ஜெக்டா பார்க்க முடியும். ஆப்ஜெக்டா பார்க்க முடியாததுனால தான் நம்ம அகங்காரமாகிய ஜீவன் மனசோடையே போய் கொண்டு இருக்கிறோம். மனசு உடம்போட ஒட்டி கொண்டு இருக்கிறதுனால உடம்போட போய் கொண்டு இருக்கிறோம். உடம்போட சுகதுக்கம் என்னுடையது, மனசோட சுகதுக்கம் என்னுடையதுன்னு உடம்பு மனசோடையே சேர்ந்து இந்த ஜீவனா நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை எப்படி நம்மளால ஆப்ஜெக்டா வேடிக்கையா பார்க்க முடியுதோ அதே மாதிரி நம்ம உடம்ப நம்மளால பார்க்க முடியுது. உடம்பு நல்லா இருக்கு, இன்னைக்கு சரியில்லை, ஆரோக்கியமா இல்லை, கண்ணு தெரியுது தெரியல, பார்க்க முடியுது. அதே மாதிரி மனசோட ஸ்டேட்டஸையும் பார்க்க முடியுது. இல்லை கவனிச்சு கண்ணை மூடி உள்ள கவனிச்சாக்க மனசு இப்போ துக்கமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, கோபமா இருக்கு, அன்பா இருக்கு, சாந்தமா இருக்குன்னு மனசோட நிலைப்பாடுகளை நம்மால உணர முடிகிறது, பார்க்க முடியுதுன்னா மனசு பார்க்கப்படும் பொருளா அங்க இருக்கு. கண்ணை மூடி பார்த்தோம்னாக்க தியானம் பண்ண உட்காந்தா தான் மனசை நல்லா பார்க்க முடியுது. என்ன பண்ணுதுன்னா தியானம் பண்ணணும்னு நம்ம உட்காந்து அது வேற எங்கேயோ போயிருக்கு. அப்போ மனசு வேற எங்கேயோ போகுதுங்கிறது நமக்கு தெரியுது இல்லை. அப்போ அது நம்மால அறியப்படுது. அப்போ அந்த மனதை நம்மால பார்க்க முடிகிறதுனா மனது வேற, மனதை அறிகின்ற அறிவு வேற. எந்த ஒரு அறிவு மனதையும் அறிகின்றதோ அந்த அறிவு ஆத்மா. மனதுக்கு தற்காலிகமாக ஒரு அறிவு இருக்கு. அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தினால மனசு தற்காலிகமாக ஒரு அறியும் தன்மை பெற்றிருக்கு. ஆனால் மனசு தான், ஆத்மா தான் உண்மையான அறிவு. அந்த அறிவில் இருந்து மனதை நம்மால சாட்சியா பார்க்க முடியும். அதனால ஆத்மா எப்பொழுதும் சாட்சி. விழிப்பு கனவு உறக்கம் அதற்கு சாட்சி. விழிப்பு நிலையிலே எல்லா அவஸ்தைகளுக்கும் மனசு சாட்சி. அந்த சாட்சி தான் பிரம்மம். அந்த சாட்சி எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னா அது பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் சைத்தன்யம் சாட்சி. அதனால இந்த உடம்பு அழிகிற பொழுது உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் அதனுடைய வாசனைகளோட சம்சாரத்தோட அந்த உடம்பை விட்டுட்டு வெளியே போகலாம். ஆனால் உள்ள இருக்க சாட்சியாகிய ஆத்மா அது சர்வ வியாபகமா இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. அது போறதில்லை. சாட்சியாகிய ஆத்மா பயணப்படுறதில்லை. இந்த மனசுல இருக்கக்கூடிய அகங்காரமாகிய ஜீவன் மனசோட பயணப்படுறான். இந்த ஸ்தூலமான உடம்பு இங்கேயே இருந்துருது. அதனால இந்த ஸ்தூலமான உடம்பு நான் இல்லை, இந்த மனசோட ஒட்டி இருக்கக்கூடிய அகங்காரம் அது நான் இல்லை. ரெண்டுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மா, அதுதான் யதார்த்த ஸ்வரூபம். அந்த ஆத்மா பிரம்மம். அதுதான் நான், அதுதான் உண்மையான நான். இதெல்லாம் நிழல் தான் அப்படின்னு புரிந்து கொள்றது தான் சரியான புரிந்து கொள்ளுதல். அப்படி இல்லாம மனதோட இருந்து கொண்டு பிரமாதாவா இருந்து கொண்டு இந்த பிரம்மத்தை நான் அறிகிறேன்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் சரியாக அறியவில்லை. அதனாலதான் எதற்கு வேத்தியமாகவும் வேறாகவும் பிரம்மமாகுமோ பிரம்மத்தை காட்டிலும் அந்நியமான வேதித்தாவும் அறிபவனும் இல்லை. அறியும் பொருள் யாதுண்டோ அது இந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அன்று. அதனால அறியும் பொருள்னாக்கா ஆத்மாவாக இந்த மனதுக்கும் சாட்சியா இருந்து எந்த ஒன்று அறிகின்றதோ அந்த ஆத்மா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லை என்று
வேறு விஞ்ஞாதா வேறு அறிபவன் மறுக்கப்படுகிறான். நான் பிரம்மத்தை நன்கு அறிவேன் என்ற எண்ணம் பொய்யே ஆகும். அதனால நான் பிரம்மத்தை அறிவேன்னா பிரம்மத்தை அறியப்படும் பொருளா அறிகிறான். பிரமாத்தாங்கிற நிலையில இருந்து நான் பிரம்மத்தை அறிவேன்னு ஒருத்தன் சொன்னான். நான் ஜீவனாக இருக்கிறேன், நான் சாட்சியா இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிகிறேன்னா அப்படி சொன்னாலும் தகராறுதான். ஏன்னா சாட்சி தான் அறிய முடியுமே வெளியே இந்த மனது ஆத்மாவை அறிதல்ங்கிறது இல்லை. ஆகவே எது இருக்கிறதுனால மனதுக்கு அறியும் தன்மை இருக்கோ அந்த அறிவு நான் அறிதல் தான் அறிதல். ஆகவே நான் பிரம்மத்தை அறிவேன் என்ற எண்ணம் பொய்யே ஆகும். ஆனது பற்றி ஆசிரியர் எதி மன்யசே என்று தொடங்கி கூறினது பொருத்தம் உள்ளதே ஆகும். இதில் இந்த மந்திரத்தில் தப்ரமேவாபி அப்படின்னு இருக்கு. அதில் இன்னொரு பாடம் தகரமேவாபி அப்படின்னு ஒரு வேறு பாடம் உண்டு. அதற்கு அர்த்தம் பொருள் ஒன்றுதான். குறைவாகவே அல்பமாகவே அறிந்திருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் மந்திரத்துக்கான அர்த்தம் பாஷ்யம் வருது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதனால் இந்த சம்பந்த பாஷ்யம்னு பேர். முதல் அத்தியாயத்துக்கும் 2வது அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதான் இது வரைக்கும் நம்ம பாஷ்யத்தில் பார்த்தது முகவுரை. அதனால் 2வது அத்தியாயத்துக்கான முகவுரை. சரி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.